தாம்பரம் மாநகராட்சியில் விளையாட்டு மைதானத்தை அறிவியல் பூங்காவாக மாற்றியதற்கு இளைஞர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பெருங்களத்தூர் மண்டலத்தில் RMK நகரில் பல வருடங்களாக இளைஞர்கள் பயன்படுத்தி வந்த விளையாட்டு மைதானம் தற்போது அறிவியல் பூங்காவாக மாற்றும் பணிகள் நடைபெறுகிறது. இதை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் அந்த மைதானத்தில் தாங்கள் பல ஆண்டுகளாக விளையாடி வருவதாகவும் தங்களின் எதிர்காலத்தை மாநகராட்சி அளிக்க நினைப்பதாகவும் புகார் கூறினர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜாவின் உறவினரான கவுன்சிலர் மதுமிதா மதனுக்கு ஆதாயம் தேடுவதற்காகவே 2 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த இடத்துல இந்த அறிவியல் பூங்கா வேண்டாம். ஏன்னா நாங்க இந்த சுற்று வட்டாரத்துல வேற மைதானமும் விளையாடுறதுக்கு கிடையாது. ஒரு 3 கிலோமீட்டருக்கு இங்க நாங்க இத்தனை வருஷமா விளையாடி 200க்கும் மேற்பட்ட கோப்பைகள் வென்றிருக்கோம். சுற்று வட்டாரத்துல நிறைய இடத்துல போய் விளையாடி இருக்கோம். வெளி மாவட்டங்கள்லையும் இப்போ விளையாடி இருக்கோம். ஸோ இந்த கிரவுண்ட் எங்களுக்கு ஒரு பயிற்சி பெறத்துக்கும் ஓடியாடி விளையாடுறதுக்கும் இந்த கிரவுண்ட் எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. இப்போ அரசாங்கம் இந்த திட்டம் இது நல்ல திட்டமாவே இருந்தாலுமே இந்த இடத்துல வேண்டான்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ இந்த கிரவுண்ட்ல விளையாடவே கூடாதுன்ட்டு பூட்டி வச்சிட்டாங்க 2 சைடுமே கேட்டை. அப்போ எல்லா பசங்களும் வந்து பார்த்துட்டு போயினே இருக்குதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம அதுங்க இது கிரிக்கெட் வேற விளையாடுவாங்க. அதெல்லாம் இங்க விளையாடவே கூடாது. நீங்க 3 தெருவுக்கு மட்டும்தான் இந்த கிரவுண்டு, ஏரிக்குள்ள இருக்கிறவங்க யாருக்குமே கிடையாது. அப்ப இவங்க 3 தெருவுக்கு மட்டும் இந்த ஊருன்னா அப்ப கிரவுண்ட்ல ஏரிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எங்க போறது? ஆல்ரெடி நாங்க இந்த பிரச்சனைக்காக நாங்க மேயர் கிட்ட எல்லார்கிட்டையும் அரசாங்கத்திட்ட எல்லார்கிட்டையும் நாங்க மனு கொடுத்துருக்கோம். அதுக்கும் இன்னும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் தெரியல. இங்க வேலைகள் இன்னும் நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்பீடா தான் நடக்குது. இங்க வேலை நிறுத்தின பாடு எதுவுமே இங்க நடக்கல. இன்னும் அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க இங்க. திருப்பத்தூர் மாவட்டம் உதயேந்திரம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் அதிமுக பெண் கவுன்சிலர் தனது வார்டில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு வைத்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. திமுக பேரூராட்சி தலைவர் புஷாராணி தலைமையில் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தனது பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கேட்டு பலமுறை கோரிக்கை வைத்து நிறைவேற்றவில்லை என அதிமுக 15வது வார்டு பெண் கவுன்சிலர் சுகன்யா குற்றம் சாட்டினார். இதையடுத்து அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் இடையே சலசலப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு பணிக்கு ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் வரவழைக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புனித தோமையார் மலை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 10 வருடங்களுக்கு மேலாக தினக்கூலிகளாக பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களை அவுட் சோர்சிங் மூலம் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்ற கட்டாயப்படுத்துவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தனியார் மயமாக்கலை கண்டித்தும் காலமுறை ஊதிய பணியாளர்களாக மாற்ற வலியுறுத்தியும் சிட்லப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தூய்மை பணிகளில் ஈடுபட போவதில்லை என எச்சரித்த அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு அநீதி இழைப்பதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசின் சமூக நீதியா என கேள்வி எழுப்புகின்றனர். 10 இருந்து 25 வருஷமா வேலை செய்யறோம். நாங்க இதுல பாத்தீங்கன்னா நாங்க எல்லா பஞ்சாயத்தும் ஒரு 15 பஞ்சாயத்து சேர்ந்து 254 பேர் தினக்கூலி அடிப்படையில நாங்க வேலை செஞ்சுட்டு வரோம். இதுல எங்களுக்கு காலமுறை ஊதியத்துல சேர்க்க சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். இதை யாருமே கண்டுக்கல, எந்த அதிகாரியுமே கண்டுக்கல. இப்போ நாங்க என்ன கேட்குறோம்னா எங்களை காலமுறை ஊதியத்துல சேர்க்க சொல்லி வீடியோ அவர்களை பார்க்க வந்தோம். இப்போ யாருமே இங்க இல்லை.